எப்படி படுக்கிறது, எப்படி எந்திரிக்கிறது, எப்படி தொழுறது, எப்படி திக்ர் செய்யறது, எப்படி சாப்பிடுறது, கொசு வராம நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது. ஒரு இடம் நம்மளுக்கு தெரியுது, இந்த இடத்துக்கு போனோம், மேலுள்ள இந்த தெருவுக்கு போனோம், நம்மள்ட்ட கூகுள் என்னது மேப்பும் இல்ல, இப்ப அந்த இடத்துக்கு போக முடியுமான்னா ஒரு ஸ்கவுட்ல பயிற்சி பெற்ற ஒருவரால் என்ன செய்ய முடியும்? போகலாம். மார்ச் பாஸ்ட் எப்படி பண்றது, நம்ம உடம்பை நோய் இல்லாம எப்படி பாதுகாக்கிறது, தீயில் கிடக்கக்கூடியவர்களை எப்படி காப்பாற்றுவது. ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு போறோம், மூழ்கிறான், அவனை எப்படி பாதுகாக்கிறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல காப்பாற்றுறதுக்காக முடிச்சு போட்டு இழுக்கணும், அந்த முடிச்சுகளை எப்படி பயன்படுத்துறது. மேல இருந்து நம்முடைய கால் உடைபடாமல் எப்படி கீழே குதிக்கிறது, கீழே இருந்து ஏணி இல்லாம எப்படி மேலே ஏறுறது, நல்ல காத்தடிக்கக்கூடிய இடத்துல தீ பத்தி எப்படி சமைக்கிறது, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம் ஒரு இடத்துல. இதெல்லாம் மனிதனுக்கு உள்ள ரீதியான ஊக்கத்தை. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, மேலூரை சுற்றி உள்ள ஒரு 20 பேரை தயார்படுத்திட்டோம் அப்படின்னா, அந்த 20 பேருக்கு உண்டான பணத்தை நம்ம கட்டிட்டோம், கட்டிட்டோம்னா அவர்களை அரசு தன்னுடைய இடத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு முழுமையான பயிற்சியை கொடுத்து திருப்பி அனுப்பும். திருப்பி வந்தவங்க இவங்களுக்குள்ள அந்த தெருவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டு தாங்கள் எதை கற்றுக்கொண்டு வந்தார்களோ அதை இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், விட்டுறாங்க. இதனால என்ன ஆகும்? உடல் பலம் பெறும். 21 வயசுல இருந்தா ட்ரைனர்ஸ், 21 வயசுக்கு கீழே புல்புல் சின்ன குழந்தை, அவங்கள ரொம்ப தூரம்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலுடைய பிளே கிரவுண்ட்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனா இவங்க இவ்வளவு பேரும் ஒரு வாரம் கம்பல்சரியா தங்கிடும். அந்த ஒரு வாரத்துல என்னென்ன கத்து கொடுப்பாங்க, எப்படி எந்திரிக்கிறது, எந்திரிச்சதுக்கு பிறகு இந்த ஸ்கவுட்ல கொண்டு வந்து எப்படி கொடியேற்றுறது, முறைப்படி ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் இருந்தா எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தொப்பை, தூக்கம் வராமல் இருக்குது, அல்சர், கிட்னி பாதிக்கப்படுவது, கண் பார்வை வந்து போகுது, இது மாதிரியான உடல் உபாதைகள் எல்லாவற்றிலிருந்தும் உடலை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு மிகச்சிறந்த ஒரு இடம் ஸ்கவுட் ட்ரைனிங். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, நபி அவர்களும் காட்டியிருக்கக்கூடிய முறைதான். இங்கிருந்து எடுத்துட்டு போனதுக்கு பிறகு அவங்க இங்க உள்ள வாலிபர்களை ரெடி பண்ணிட்டாங்கன்னா மனதளவு உற்சாகம். அங்க 7 நாள் தங்கணும், 7 நாள் தங்கணும், 7 நாள் ரேஷன் அரிசி சாப்பாடு. ரேஷன் அரிசி வாங்கணும்ல, சோத்தையா திங்க முடியும், அது கூட ஆணவம் தரணும்ல. இப்ப பாருங்க, சரி, இந்த வாலிபர்கள் கெட்டு போகாமல் அவர்களை உடல் ரீதியான எல்லா நிலைமைகளையும் சரி செய்வதற்கு இந்த அமைப்பு, இந்த ஸ்கவுட் அமைப்பு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இதுல என்னென்ன கிடைக்கும், இதுல அவார்டு கிடைக்கும். நீங்க நல்லபடியா செஞ்சீங்க, ஜம்மியத் எக்கச்சக்கமான அவார்டு வாங்கி வச்சிருக்கீங்க. எந்த அளவுக்கு அவார்டுனா கவர்னர் அவார்டு கிடைக்கும், அதுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் அவார்டு